மற்றுமொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமலாக்கத்துறையால் தேடப்பட்டு வரும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் கரூர் மற்றும் சென்னையில் நடமாடுவதாகவும் அவரை பிடித்துக் கொடுக்க போலீசார் மறுப்பதாகவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அவரின் நடமாட்டம் குறித்து தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஆனால் அவரை கைது செய்ய போலீசார் மறுத்து வருவதாகவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். சிவில் வழக்கு ஒன்றுக்காக அதிமுகவின் எம்ஆர் விஜயபாஸ்கரை நூற்றுக்கணக்கான போலீசார் தேடி வரும் நிலையில் அசோக்கை கைது செய்ய தொடர்ந்து போலீசார் மறுத்து வருவதாக இபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறையால் தேடப்பட்டு வரும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கை கைது செய்ய தொடர்ந்து போலீசார் மறுத்து வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சிவில் வழக்கு ஒன்றுக்காக எம்ஆர் விஜயபாஸ்கரை நூற்றுக்கணக்கான போலீசார் தேடி வரும் நிலையில் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தும் கூட அசோக்கை கைது செய்ய போலீசார் தொடர்ந்து மறுத்து வருவதாக இபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பார்த்தோம்னா திமுக அரசு மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை திசை திருப்பவும், தமிழகம் முழுவதும் தங்கு தடையின்றி நடைபெறும் கொலை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் கடத்தல் மற்றும் அந்த புழக்கம் உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அதனால் பாதிப்படைந்துள்ள மக்களினுடைய கோபத்தை மடைமாற்றுவதற்காக அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு திமுக அரசு போடுகிறது என்றும், இது ஜனநாயகத்தை நசுக்கும் செயல் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கட்சியினுடைய திமுக ஆட்சியினுடைய அவலங்களை மக்களிடம் தோலுரித்து காட்டி வருகிறார் என்றும், அதிமுக அறிவிக்கும் பல்வேறு போராட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகிறார் என்றும், மாவட்ட கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கும் திமுக அரசை எதிர்த்து நீதிமன்றம் சென்று உத்தரவு பெற்று கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் கண்டன பொதுக்கூட்டங்களையும் கூட அவர் நடத்தி வருகிறார் என்றும், அப்படிப்பட்ட அதிமுகவினுடைய அந்த செயல் வீரரை கழக பணிகளை செய்ய விடாமல் முடக்க வேண்டும் என்பதற்காக சிவில் பிரச்சனை ஒன்றில் பொய் வழக்கு பதிவு செய்து அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்று செய்திகளை பரப்பும் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சர்வாதிகாரத்தின் உச்சம் என்ற அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமாக சில நாட்களுக்கு முன்னரே எனது பேட்டியின் மூலம் திமுக அரசினுடைய முதலமைச்சரை கண்டித்திருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதே நிலை எதிர்காலத்தில் திமுக அரசின் அமைச்சர்களுக்கும் ஏற்படும் என்று எச்சரிக்க விரும்புகிறேன் என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறை பறைவையாக இருக்கும் முதலமைச்சரினுடைய அபிமானத்திற்குரிய செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக தலைமறைவாக உள்ளார் என்றும், பல நூறு கோடிகளை சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததில் அசோக் குமாருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அமலாக்கத்துறை விசாரணைக்கு சம்மன் அனுப்பியிருப்பது தொடர்பாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருக்கிறார் என்றும், அடிக்கடி இரவு நேரங்களில் சென்னை மற்றும் கரூரில் உள்ள வீடுகளுக்கு ரகசியமாக செல்வதாகவும், அவரை கண்காணித்து பிடித்து தரும்படி அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதி இருப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா எம்ஆர் விஜயபாஸ்கரை கொலை குற்றவாளி போல் சித்தரித்து தேடப்படும் குற்றவாளியை போல் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தேடுவதும், அவருடைய உறவினர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளை விசாரணை என்ற பெயரில் சிரமப்படுத்துவதுமாக திமுக அரசினுடைய செயல்களில் ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கிற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளுடைய வீடுகளில் சோதனை நடத்துவது, அவர்களை மிரட்டுவது போன்ற செயல்கள்
சர்வதிகாரத்தின் உச்சம் என்றும், இது மேலும் தொடர்ந்தால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய அறப்போராட்டத்தையும் கூட நடத்துவோம் என்றும் கூட அந்த அறிக்கையில் எச்சரித்திருக்கிறார்.